மாங்காவை பார்த்தோன்னே தட்டி தூக்குற ரெசிபி தான். 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், 6, 7 வரமிளகா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு ப்ளைனாக வந்து வறுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயை வச்சு ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். அது தாளிக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து மாங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த துருவின மாங்காய் 1 கிலோ மாங்காய் நான் வந்து கிளிமூக்கு மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளிமூக்கு மாங்காய் புளிப்பு கொஞ்சம் சரியாக இருக்கும். அதனால் கிளிமூக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊறுகாய் போடுறதுக்கு. ஆனால் இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் எந்த மாங்காயிலையுமே போடலாம். ஸோ நம்ம வந்து நல்லா இதை வதக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வதங்க கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். எண்ணெய் வந்து மொத்தம் 250 to 300 ml எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். நான் வந்து மிளகா வந்து அந்த தாளிப்பு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதில் போட்டனால நான் வந்து தனி மிளகாத்தூள் போடல. ஸோ இப்போ வந்து இதை கடுகு வெந்தயம் மிளகா அரைச்சதும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு 50 to 100 grams ஆஃப் ஜாகரி வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் வந்துட்டு நிறைய போட்டிருக்கோம் ஸ்வீட்டாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. சாப்பிடும்போது சரியாக இருக்கும். அந்த புளிப்புக்கும் காரத்துக்கும் இந்த ஸ்வீட் டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப காரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இது போட்டது. ஸோ வந்து இப்படி ஒட்டாமல் உங்களுக்கு வரணும். அந்த பதம் வந்து உங்களுக்கு குக் ஆக தெரியும். 20-25 minutes மேலே குக் ஆகும். மீடியம் ஃப்ளேம் ஒரு லோ ஃப்ளேமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நிறைய எண்ணெய் ஒரு 250 ml to 300 ml எண்ணெய் 1 கிலோவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் போடல. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செய்ய தெரியலனா உங்கள் வீட்டில் யார் இது மாதிரி செய்வாங்களோ அவங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு தான்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. For more videos, subscribe the channel.